ஹாய் கியூட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது என்ன ப்ராடக்ட்? ஆயில் டிஸ்பென்சர். ஸோ இந்த ஆயில் டிஸ்பென்சரை நம்ம இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எவ்வளோக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா, அண்டர் 120 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நம்ம பார்சல் அந்த கொரியர் கவர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக்கேஜோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம பிரேக் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் டிஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ப்ரே பாட்டில், எடிபிள் ஆயில் பாட்டில், சேஃப்டி பெட் மெட்டீரியல். இது ஒன் பீஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்ட் ஸ்ப்ரே மெத்தட், ஒன் டைம் குயிக் ப்ரெஸ் ஆட்டோமேஷன். இது என்னென்னா ஒன் டைமே நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, ப்ளீஸ் யூஸ் வார்ம் வாட்டர் வித்தின் 50 டிகிரி செல்சியஸ் ஃபார் க்ளீனிங். ஓகேவா? இதில் என்னென்னா ஒரு 50 டிகிரி செல்சியஸில் வார்ம் வாட்டராக இருக்கணும். ரொம்ப மிதமான அந்த சூட்டில் நம்ம வாட்டரை இந்த பாட்டிலில் இன்சர்ட் பண்ணி, ஸோ அந்த பாட்டிலை கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, எவ்ரி ஆயில் பாட்டில் வில் பி டெஸ்டட் வித் க்ளீன் வாட்டர் பிஃபோர் லீவிங் த ஃபேக்ட்ரி. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பாட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக எல்லா பாட்டிலுமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்காக வாட்டர் இன்செக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா, இஸ் இட் நார்மல் தட் தேர் இஸ் அ சைட் வாட்டர் ட்ராப் இன் தி பாட்டில். இதில் என்னென்னா, வாட்டரில் க்ளீன் பண்ணும்போது அவங்க சில ட்ராப் வாட்டர் இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இது இந்த பாட்டில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் தோசைக்கு, தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த பாட்டில். இங்கே தான் நம்மளோட ஸ்ப்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வழியாக நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா, நம்ம தான் இங்கே இப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதில் இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது, தெரியுதா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம ஆல்ரெடி அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம டெஸ்டட் பண்ணனால தான் இதில் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ஸ்ப்ரே மெத்தடு. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு நேராக ஸ்ப்ரே ஆகும், ஆயில் ஆர் வாட்டர் எது வேணாலும். ஸோ இது இந்த இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல். மேலே இருக்கிறது நமக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல், கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது கிளாஸ் மெட்டீரியல். ஸோ இதில் 200 ml நம்ம கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 200 ml. ஸோ இதில் என்னென்னா, இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இப்படி ஓப்பன் பண்ணால் டியூப் இருக்கும். ஸோ இது வழியாக செக்ரிகேட் ஆகி ஆயில் இந்த மேல் வழியாக இந்த மேல் போர்ஷன் வரைக்கும் போகும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த டியூபும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். இதில் இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் இன்செக்ட் பண்ணி இது எப்படி ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர் இன்செக்ட் பண்ணலாம்.
ஓகே. இப்போ வந்து நான் இதில வாட்டர் வந்து இன்செக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப் வரைக்கும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் வாட்டர. எப்படி வந்து ஸ்ப்ரே ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ட நான் எப்படி வாங்குனேன் அப்படின்னா, நம்ம எங்க நெய்பர் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சஜெஸ்ட் பண்ணனால தான் நான் இந்த ப்ராடக்ட்ட வாங்குனேன். ஸோ அவங்க எப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் வெளிய நின்னு ஏதோ ப ஃபோன் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க வந்து வெளிய நின்னு இந்த ப்ராடக்ட்ட வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு வாட்டர ஃபில் பண்ணி அத வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாங்க. ஸோ என்ன இது அப்படின்ட்டு நான் கேட்கும்போது, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். இது வந்து நான் தோசை இது பண்றதுக்காக நான் வாங்குனேன். அதுக்காக வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வார்ம் வாட்டர்ல ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப கேட்ட முடியுதா, அவங்க வந்து இத வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இது சஜெஸ்ட் பண்ணனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்குனேன். ஸோ இப்ப நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். நமக்கு குடுத்த இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. வாட்டர் வந்து நல்லாவே ஸ்ப்ரே ஆச்சு. நல்லா வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆற மாரி வாட்டர் வந்து ஆச்சு. இதே வந்து நம்ம ஆயில்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். இதே வீடியோல வந்து கன்டினியூவா வரும். ஸோ வாட்டர ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஆயில வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செசேம் ஆயில், கோகனட் ஆயில், நம்ம கோல்டு வின்னர், நம்ம நார்மலா குக்கிங் ஆயில் இதில வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மெயினா இது பர்ப்பஸ் வாங்குனதே வந்து வாட்டர் திங்க் இல்ல. ஸோ வாட்டருக்காக நம்ம வாங்கல. நம்ம ஆயிலுக்காக வாங்கியிருக்கோம். ஆயில்ல எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்த்து ரிவ்யூ குடுக்கலாம். இப்போ இந்த டிஸ்பென்சர்ல வந்து நம்ம ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். நம்ம தோசை ஊற்றிருக்கோம். ஸோ இந்த தோசைக்காக மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினேன். நோ, இது வந்து ஆயிலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வாட்டரோட டென்சிட்டி அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா ஆயிலில் வந்து டென்சிட்டி கொஞ்சம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஃபுல்லாக தோசைக்கு வந்து ஒன் ஸ்ப்ரே பண்ண உடனே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தான் நான் வந்து நினச்சி வாங்கினேன். ஸோ இது வந்து நாட் யூஸ். நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணினேன். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு லைவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டினேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இந்த ப்ராடக்ட்டே எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ எப்படி நமக்கு ஆல்ரெடி மீஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நல்லா வாட்டரில் தான் அந்த கொடுத்துருக்க பிக்சர் மாதிரி நமக்கு வந்து ஸ்ப்ரே ஆகுதே தவிர ஆயில் வந்து நாட் ஸ்ப்ரேயிங். ஸ்ப்ரே பண்ணுது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும். இப்போ தோசை ஊற்றி ஸ்ப்ரெட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஊற்றணும் அப்படிங்கும்போது இது வந்து நாட் இந்த ப்ராடக்டே வந்து நாட் யூஸபிள்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நான் ரிட்டர்ன் போட போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பெருசாக நான் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 2 தான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ நான் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆயில் வந்து ரிமூவ் பண்ணது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ப்ராடக்ட்டு. நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து உள்ளே இருக்கும்போது நல்லா ஸ்ப்ரே ஆச்சு. நம்ம வந்து ஆயில் கண்டென்ட் உள்ளே போகும்போது ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்ப்ரே மட்டும்தான் இருந்ததே தவிர ஸ்ப்ரெட்டான ஸ்ப்ரே வந்து இல்லை. இதே வாட்டர் பண்ணும்போது ஸ்ப்ரே இருந்தது. ஆயிலில் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ரே தான் இருக்குது. எனக்கு ஸ்ப்ரெட் ஸ்ப்ரே தான் வேணும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் போட போகிறேன். ஸோ எனக்கு எக்ஸ்சேஞ்சும் வேண்டாம்.
ஸோ ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துருக்கேன் இப்போது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ ஆர்டர் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரேங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மேபி இதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா இதை வந்து இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து மீஷோவில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ எப்படிடா இது எவ்வளோதான் இருக்கும் இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னு. ஏன்னா கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்டை வாங்கினப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, இது கிளாஸ் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து கிளாஸ் மெட்டீரியல். ஸோ 107 ருபீஸ்க்கு வந்து நான் இந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்து நான் பை பண்ணேன். ஸோ பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே சூப்பராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. 3 to 5 டேஸ்க்குள்ளே டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. ஏன்னா அந்த ஒரே ஒரு காரணம், ஆயில் வந்து டென்சிட்டியாக இருக்கிறனால, ஆயில் வந்து டென்சிட்டி வந்து இருக்கிறனால ஸோ இது வந்து ஸ்ப்ரே ஆக மாட்டேது, ஸ்ப்ரே ஆக மாட்டேது. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் வேறு ஒரு ஆயில் டிஸ்பென்சர் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரிவீல் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ப்ராடக்ட் ரிவ்யூஸை வந்து பார்த்து நீங்கள் பை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து குட் கூட, நம்மளோட மணியும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.